அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம திருமணம் சார்ந்த வகையில் ஜாதகப்படி திருமணம்லாம் நடந்துச்சு. ஓகே, திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமணத்துக்கு அப்புறம் நல்லா சுமூகமாக நல்லா சந்தோஷமாக இருக்குமா, இல்லை அடிக்கடி சண்டை சச்சரவு பண்ணினே இருப்பாங்களா, இல்லை டைவர்ஸ் ஆயிடுவாங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா? திருமணத்துக்கு அப்புறம் திருமணம் ஆனாலே எல்லோரும் சந்தோஷமாக இருக்குன்ற அவசியம் இல்லை. திருமணம் ஆகி நிறைய பேர் பிரிஞ்சு போகிறவங்க இருக்காங்க. சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸ், இது மாதிரியான எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது இல்லையா? ஆஃப்டர் த ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அந்த செயல்பாடுகள் அப்படின்றதான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமும் கூட, ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயமும் கூட. இப்போ நம்ம ஜாதகப்படி திருமணத்தை பற்றி பேசுறதால 7ஆம் பாவம் அப்படின்றது அதை ரோல் பண்ணும். இப்போ ஆய்வுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஜாதக டீட்டெயில்ஸு காட்டியிருக்கேன். இப்போ இந்த ஜாதக டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஜாதக டீட்டெயில்ஸில் 7ஆம் பாவம் அப்படின்றது கடகராசியில் விழுந்துருக்குது. 16 டிகிரியில் உபநட்சத்திரம் குருவாக இருக்குதுங்க. இப்போ உபநட்சத்திரம் குருவாக இருக்கிறதால அந்த குரு விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயாக இருக்குது. அந்த செவ்வாய் தான் திருமணம் நடக்குமா நடக்காதான்ற ஒரு விஷயத்தை சொல்லும். இப்போ இந்த செவ்வாயோட குறிக்காட்டிகள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 11ஆவது வீடு வந்துருச்சு, திருமணம் நடக்கும். இது ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ வரன் எப்படி இருக்கும், வாழ்க்கை துணைவர் எல்லாமே இந்த 7ஆம் பாவ உபநட்சத்திரம் குருவை வச்சு தான் சொல்லணும். குரு போன்ற ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை துணைவர் அமைவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும், குருவுடைய கலரு, இது எந்த ராசியில் டெபாசிட் ஆகிருக்கு, அந்த ராசியோட திசை, சரராசியா சிரமம் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த 7ஆம் பாவ உபநட்சத்திரம் எது போல்ற வரன், நின்ற நட்சத்திரம் நடக்குமா நடக்கான்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியாச்சு. இப்போ இந்த 7ஆம் பாவ உபநட்சத்திரத்தோட உபநட்சத்திரம் ராகு, அந்த கிரகம்தான் திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணத்துக்கு அப்புறமும் சுமூகமாக போயின்னு இருக்குமா, இல்லை சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வருமா அப்படின்ற விஷயத்த சொல்லும். அப்போ இந்த 7ஆம் பாவ உபநட்சத்திரத்தோட உபநட்சத்திர கிரகம் 2, 7, 11 வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு அப்புறமும் சுமூகமான வாழ்க்கை போயின்னு இருக்குன்றது அர்த்தம். அதுவே 1, 6, 10 இந்த வீட்டில் குறிக்காட்டுது அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் அவங்க பிரிவு ஏற்படுறது, இல்லை டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும். ரெண்டுமே கலந்து குறிக்காட்டுது. 1, 6, 10 இருக்குது, அதே மாதிரி 2, 7, 11 இதுவும் இருக்குது. ரெண்டுமே கலந்து குறிக்காட்டுனா என்னென்னா, இது என்னென்னா சும்மா டெம்பரரியான பிரிவு. சில நாள் எதனா வேலை நிமித்தமாக வெளியூரில் வேலை செஞ்சுட்டு திரும்ப வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும். சரி, ஓகே. அப்போ இந்த ஜாதத்தில் 7ஆம் பாவ உபநட்சத்திரம் குரு, அதோடைய உபநட்சத்திரம் ராகுவாக இருக்குது. இந்த ராகு எந்தெந்த வீட்டில் குறிக்காட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 7 மற்றும் 8 இந்த 2 வீட்டில் குறிக்காட்டுறாரு. அந்த இடத்துல 7ஆவது வீடு வந்ததால திருமணத்துக்கு அப்புறமும் இவங்களுடைய வாழ்க்கை சுமூகமாக போயின்னு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.